என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு மகா சிவராத்திரி. நம்மளுடைய மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்னைக்கு இரவு 12 மணி வரைக்கும் அப்பாவோட சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் இந்த பாராயணத்தில் கலந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே அப்பா கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பாக சாயங்காலம் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிக்கணுமா? நைட் ஃபுல்லாலாம் கண்ணு முழிக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் முழிக்கலாம். கண்டிப்பாக முழிக்கணுமானா தேவையே இல்லை. ஏன்னா நேற்று ஒரு குழந்தை என்னை கேட்டான், 5வது படிக்கிற பையன் என்னை கேட்டான், சாயிராம் சாயனா நீங்கள் சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்க சொல்லியிருக்கிறீங்களே. ஆமாண்டா, கண்ணு முழிச்சா ரொம்ப நல்லது தாண்டான்னு. என்ன நடக்குன்னு என்ன கேட்டான். நம்ம கடவுளோட கிட்டே போகலாம், சிவன் கிட்டே போகலாம் நீங்கள் சிவராத்திரியில் கண்ணு முழிச்சானோன்னே, நீங்களாம் அந்த மாதிரி யோசனை பண்ணுவீங்களா இல்லை யோசனை பண்ணியிருக்கிறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அந்த குழந்தை கேட்டான், சாயனா அப்போ எங்கள் அப்பாலாம் சீக்கிரமாக சிவன்கிட்ட போயிட்டு வருவார் போல இருக்கு. என்னடா சொல்கிறேன்னு, எங்கள் அப்பா செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு, எப்பயுமே நைட் ஷிஃப்ட் தான் கண்ணு முழிக்கிறாரு. நீங்கள் ஒரு நாள் கண்ணு முழிச்சாவே சிவனை போய் பார்க்கலான்றீங்க. எங்கள் அப்பா எங்களுக்காக டெய்லி கண்ணு முழிக்கிறார் சாயனா. அவருக்கு எவ்வளோ கடவுளோட பக்தி கிடைக்கும்னா, உண்மையிலே சத்தியமான வார்த்தை அது. தன் குடும்பத்திற்காக, தன் குடும்பம் நன்றாக உறங்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா ஒரு நாள் தூக்கத்தை நாம் துவைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவர் தான் குடும்பத்துக்காக தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து தான் குடும்பம் நல்லா தூங்கணும்னு நினச்சி வேலைக்கு போகிறார்ல, கண்டிப்பாக அவருக்கெல்லாம் இறைவனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும், அதில் நீ பயமே வேண்டாம். அதான் உண்மைன்னு சொன்னேன். அது உண்மை சாயிராம். குழந்தைங்க எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்களேன். தன் குடும்பத்திற்காக தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து அப்படி இருக்கிறவங்க உண்மையிலேயே கடவுளோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும்னு சொல்லி தான் அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் உண்மை. நம்ம ஒரு நைட் தூக்கத்துக்கே யோசனை பண்ணுறோம், அடுத்த நாள் வேலைக்கு போனால் அப்படியே யோசனை பண்ணுறாங்க. அவர் தினமும் நைட்டு கண்ணு முழிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய சக்தி அவருக்கு. அந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னா குடும்ப உறவுகளிலிருந்து வருது. தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் மேன்மை அடையணும், நம்மளால் முடிஞ்ச உழைப்பை செலுத்தணும் போது தூக்கத்தை தொலைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை என்பதை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தூக்கத்தை ஃபுல்லாகவே தொலைச்சி அவர் அந்த வேலை செய்கிறாருன்னா தன் குடும்பத்தின் மேலே இருக்கும் பாசத்தின் காரணமாக. சாய்னா அதில் ஒரு சகோதரி சந்தேகம், சாய்னா நான் எந்த அத்தியாயம் படிக்கலாம் சாய்னா? நான் படிக்கலான்னு இருக்கிறேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சாய்னா, எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் கண்டிப்பாக சாய்ராம். ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாராலையும் கண்ணு முழிக்க முடியாது. கண்ணு முழிக்க முடியாதவர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் பரிபூர்ணமான அருளும் பெறணும். கண்ணு முழிக்க முடியாத சூழ்நிலை தான் நான் என்ன படிக்கணும்னாங்க, நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு அத்தியாயம் படிங்க. அத்தியாயம் 28வது அத்தியாயம் படிங்க. 28 அத்தியாயத்தில் ரொம்ப குறிப்பாக மேகா பக்கம் 269 பக்கம் மேகா அத்தியாயத்தை எதுக்கு நான் படிக்க சொல்கிறேன்னா, 28வது அத்தியாயத்தை முழுசாகவே படிங்க. அதுலேயும் மேகாவை குறிப்பாக படிக்க சொன்னதுக்கு காரணம், பாபா மேகாவுக்கு சிவனாக காட்சி கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் சிவனாக காட்சி கொடுத்தார். இப்பொழுது நாம் 3வதும் பெரியதுமான சிட்டுக்குருவியிடம் போவோம். ராவ் பகதூர் ஹரிவிநாயக் சாதேவின் பிராமண சமையல்காரனாக வீரன் காவனை சேர்ந்த மேகா என்பவன் எளிமை மிகுந்தவன், படிக்காதவன். அவன் ஒரு சிவபக்தன். நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சரத்தை அவன் சதா சர்வகாலமும் சொல்லி வந்தான். சந்தியாவை பற்றியோ அதன் முக்கியமான மந்திரமான காயத்ரியை பற்றியோ அவனுக்கு எதுவுமே தெரியாது. சதா அவனிடம் ஆர்வம் பூண்டு அவனுக்கு சந்தியாவையும் காயத்ரியும் கற்பித்தார். ஷீரடி சாய்பாபா சிவனின் அவதாரம் என்று அவனுக்கு கூறி ஷீரடிக்கு அவனை புறப்படச் செய்தார். பச்ரோ ரயில் நிலையத்தில் சாய்பாபா ஒரு முகமதியர் என்று கேள்விப்பட்டான். அவனது வைதீகமான எளிய மனம் ஒரு முகமதியர் முன் வணங்குவதை குறித்து மிகவும் குழப்பமடைந்தான். தன்னை அங்கு அனுப்ப வேண்டாம் என்று தனது எஜமானரை வேண்டிக் கொண்டான். ஆனால் அவரோ போக வேண்டியதை வற்புறுத்தி அவனிடமிருந்து தனது மாமனாரான கணேஷ் தாமோதர் என்ற தாதா கேல்கருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து அவனை சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்தும்படிக்கு அனுப்பினார். மேகா ஒரு சாதாரண சமையல்காரன் சாயிராம். அவனுக்கு படிக்க தெரியாது.
என்னன்னா, அவன் சிவன் மேல இருக்கிற அவ்ளோ பக்தி சிவனுக்கு. இவரு வேலை செய்ற ஒரு எஜமானர் என்ன பண்ணாரு, "நீ ஷிரடி சாய்பாபாவ போய் பாரு. அவர் சிவனோட அவதாரம்னு" சொன்னாரு. இருந்தாலும் போலான்னு போம்போது, ட்ரெயின்ல போம்போது, பாபா ஒரு முஸ்லீம்ன்னு அங்க இருக்கிறவங்க பேசினாங்க. ஏன்னா, அவர் தலப்பா கட்டின்னு இருக்கிறாரு, மசூதியில இருக்கிறாரு. அவரு முஸ்லீம்ன்னு பேசியிருந்த பார்த்துட்ட உடனே, இவனுக்குள்ள ஒரு என்ன சொல்றது? அ நாம ஒரு பிராமணரா இருக்கிறோம். நாம போய் முஸ்லீம வணங்கலாமா? அதுவும் முஸ்லீம்ன்றாரு. அவரு என்னடா சிவன் சொன்னாருன்னு சொல்லி ஒரு குழப்ப மனநிலையோட இருப்பான். நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லி ஒரு லெட்டர் அவன் மாமனார்கிட்ட இவரோட மாமனார்கிட்ட குடுத்து நீங்க போய் நேரா போய் பாருங்கன்னுவாரு. அவன் ஷீரடிக்குச் சென்று மசூதியை அடைந்தபோது பாபா மிகவும் கோபமாக இருந்தார். அவனை மசூதிக்குள் நுழைய விடவில்லை. அந்த ராஸ்கலை வெளியே தள்ளு என்று கர்ஜித்தார். நீ உயர்ந்த ஜாதி பிராமணன், நான் கீழான முகமதியன். இங்கு வருவதால் நீ உனது ஜாதியை இழந்து விடுவாய். எனவே நீ போய்விடு என்று அவனை நோக்கி உரைத்தார். இவ்வுரைகளை கேட்டதும் மேகா நடுநடுங்கத் தொடங்கினான். தன் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பதை பாபா எங்கனம் அறிந்தார் என்பது குறித்து அவன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தான். மேகா அதை மீறி அந்த சந்தேகத்தோட போய் கும்பிடணுமா பாபா, அவர் முஸ்லீமு, நாம போய் அவரை கும்பிடணுமா சொல்லி அவன் மன உளைச்சலோட போகும்போதே பாபா அந்த மசூதி துவாரகமாயில இருக்கிற அந்த மசூதி மேலே காலை வைப்பான். பாபா அந்த ராஸ்கலை அங்கேயே நில்லுன்னுவாரு. இவனை தூக்கி வாரி போடும். என்னடா நம்மள போய் ராஸ்கல்ன்றத தத்துன்னு, நீ உயர்ந்த ஜாதிகாரன் தான், நீ பெரிய பிராமணன் தான், நான் சாதாரண கீழ் ஜாதியான முகமதியன் தான், என்னை கும்புறது உனக்கு கேவலமாக இருக்கும், நீ உள்ளே வராத, நீ வெளியே போகணும், அவ்வளோ கோபமாக திட்டுவார். இதை பார்த்தோன்னே மேகாவுக்கு பெரிய ஆச்சரியமாயிடும். ஏன்னா மேகாவை அப்போ தான் அவர் பார்ப்பாரு. பாபாவை அப்போ தான் மேகாவும் பார்ப்பான். ஆனால் நம்ம நினச்சது எப்படா பாபாவுக்கு இப்படி தெரியுது, வெட்ட வெளிச்சமாக திட்டுறாரு நம்மள நினச்சி இவன் பெரிய ஆச்சரியப்படுவான். அவன் அங்கு சில காலம் தங்கி தனக்கு உரிய முறையில் சேவை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் இன்னும் அவனுடைய மனம் பக்குவம் அடையவில்லை. பின்னர் அவன் வீட்டிற்கு சென்று திகம்பரேஸ்வரர் திகம்பரேஸ்வரர் ஆலயம் சென்று 1.5 ஆண்டுகள் தங்கிவிட்டு மீண்டும் ஷிரடிக்கு வந்தான். இந்த முறை தாதா கேல்கரின் குறுக்கிட்டால் மசூதிக்குள் நுழையவும் ஷிரடியில் தங்கவும் அனுமதிக்கப்பட்டான். மேகாவுக்கு பாபா உதவியது வாய்மொழி குறிப்புகள் எதனாலும் அல்ல. மேகாவின் மேல் அவர் மானசீகமான அருள் செய்தார். இதனால் மேகா பெருமளவு மாறுதலுற்று நன்மை அடைந்தான். பின்னர் சாய்பாபாவின் சிவனின் அவதாரமாகவே அவன் கருதலாயினான். சிவனை வழிபடுவதற்கு வில்வ இலைகள் தேவை இருந்ததால் மேகா ஒவ்வொரு நாளும் அவைகளை கொண்டு வருவதற்காக மைல் கணக்கில் நடந்து சென்று தனது சிவனை, அதாவது பாபாவை வழிபடுவான். உண்மையிலேயே இவன் போய் கும்பிடும். இருந்தாலும் ஒரு மனதினோட மனம் பக்குவம் அடையாது. இருந்தாலும் பக்கத்தில் திகம்பரேஸ்வரர் இருக்குது ஷிரடி பக்கத்தில். நான் அங்கே போயிட்டு 1.5 வருஷம் தங்குவான். இருந்தாலும் பாபாவோட அந்த சூழலில் பாபாவை நம்ம ஏற்றுக்கொண்டால் இழுப்பாருன்னு, அதேமாரி பாபாவை ஏற்று 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி வருவான். அப்போ உண்மையிலேயே பாபாவை அவன் சிவனாக கும்பிட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சிவன் திகம்பரேஸ்வரர்ன்றது சிவன் ஆலயம். அங்கே உட்காந்து கும்பிடும் போதெல்லாம் பாபாவோட மகன் தான் வந்துட்டு போவான் அவனுக்கு. இதுக்கப்புறம் இங்கே உட்கார முடியாதுடா, நேராக நம்ம சிவனையே பார்க்குறோன்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி ஷிரடிக்கு வருவான். ஷிரடியில் வந்து பாபாவை சிவனோட அவதாரமாக நினச்சி சிவனுக்கு எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணுறோமோ அப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ணுவான். வில்வ இலை பாபா சிவனுக்கு ரொம்ப உகந்த இலை. எனவே இந்த வில்வ இலைக்காக அவன் பல மைல் தூரம் எடுத்துகிட்டு வந்து பாபாவுக்கு வில்வ இலையில் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவான். அவ்வளவு சிவன் மேலே பக்தியாக இருந்தவனுக்கு பாபா சிவனாகவே காட்சி கொடுத்ததுனால பாபா தான் சிவனின் அவதாரம் என்று உறுதியாக சொன்னான். அது கிராமத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின்னர் மசூதிக்கு வந்து பாபாவின் ஆசனத்திற்கு வணக்கம் செலுத்தி பின்னர் பாபாவை வழிபட்டு சில சேவைகள், பாபாவின் பாதங்களை பிடித்து விடுதல், பின்பு பாபாவின் பாதங்களை கழுவி அந்த தீர்த்தத்தை பருகுதல் ஆகிய அவனது வழக்கம். ஒருமுறை கண்டோபா கோயிலின் கதவு சாத்தியிருந்ததால் அவன் அந்த கடவுளை வழிபடாமலே மசூதிக்கு வந்தான். பாபா அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் கதவு திறந்திருக்கிறது என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார். மேகா அங்கு சென்று கதவு திறந்தது கண்டு கண்டோபாவை வணங்கிய பின் வழக்கமாக பாபாவிடம் திரும்பினான். இவன் என்ன பண்ணுவான், மேகா பொதுவாகவே அங்கே இருக்கிற ஷிரடியில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு தான் வந்து பாபா கும்பிட வருவான். ஒரு முறை கண்டோபா கோயில் சாத்தி இருக்கும். அங்கே நேராக வரும், சாத்திக்குது நம்ம அப்புறம் கும்பிடலான்னு சொல்லி நேராக பாபா வந்துடுவான். பாபாவுக்கு என்ன சேவை செய்யணும், பாபாவோட கை கால்களை பிடிச்சி அமைக்க விடுறது தான் அவனுக்கு வேலையே. அந்த பாபாவோட எப்பயுமே உட்காந்து கை காலை பிடிச்சி அமைக்க விடுவான். அப்படி ஒரு முறை வரும்போது பாபா அவனை உள்ளே வராத,
அங்கே கதவு திறந்துருக்கு, போயிட்டு வான்னாரு. ஏன்னா அந்த குறையோட உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக பாபா சொல்லாரு. இவன் என்னடா கதவு திறந்துருக்கு, ஓ கண்டபா கோயில் மூடி இருக்கே, இவர் கதவு திறந்துருக்குன்னு சொல்கிறாருன்னு சொல்லி போய் பார்த்தா கண்டபா கோயில் ஆலயம் திறந்துருக்கும். அங்கே போய் கும்பிட்டு வந்தோடனே பாபா திருப்பி உள்ளே சேர்ப்பார். எனவே ஒவ்வொருடைய பக்தர்களுடைய மனசுக்குள்ளே போய் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பாபா உணர்ந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்வார். கங்கா ஸ்தானம். மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனத்தை பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினான். இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மறுத்தார். ஆனால் அவனது தொடர்ந்து வேண்டுதல் காரணமாக சம்மதித்தார். கோமதி ஆற்றத்தில் புனித நீர் கொண்டு வருவதற்காக அவன் 24 மைல் தூரம் நடந்து போய் வர வேண்டும். அவ்வாறு நீர் கொண்டு வந்து மதியான ஸ்தானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஒரு பக்கிரி என்ற முறையில் தனக்கும் கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனுடன் இந்த குழியிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார். ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை. கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்ந்தார் என்று அவனுக்கு தெரியும். அந்த நல்ல நாளன்று அவனது சிவனுக்கு, அதாவது அந்த பாபாவுக்கு தலையில் அபிஷேகத்தை செய்ய வேண்டும் என்றார். பின்னர் பாபா சம்மதித்து கீழிறங்கி அந்த ஆசன பலைகள் அமர்ந்து தலையே முதலில் நீட்டிக்கொண்டு, ஓ மேகா, இதையாவது தயவு செய்து செய்வாயாக. தலையே உடம்பின் பிரதான பாகமாவதால் தலைக்கு மட்டுமே நீர் ஊற்று, உடம்பு முழுவதும் குளிப்பதற்கு அது சமம் என்றார். அப்படியா என்றான் மேகான். அப்படியே செய்கிறேன். மேகா அபிஷேக கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேல் ஊற்றத் தொடங்கினான். ஆனால் அவன் அப்படி செய்து கொண்டிருக்கும் போதே அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் ஹர் கங்கே என்று கூறிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான். கலயத்தை புறத்தே வைத்துவிட்டு பாபாவை பார்க்க தொடங்கினான். அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்துக்கும் ஏற்ப பாபாவின் தலையில் மட்டுமே நனைந்திருந்தது. உடம்பு ஈரமில்லாமல் அப்படியே இருந்தது. மகர சங்கராந்தி அன்னைக்கு ஏதோ பொங்கல் அன்னைக்கு வடநாட்டில் கொண்டாடுற அந்த நிகழ்ச்சிக்கு பாபா சிவனோட அவதாரம். அவருக்கு இன்றைக்கி கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணணும், சந்தனம்லாம் பூசிட்டு கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக பாபா கிட்ட போய் கேட்பேன், பாபா இன்றைக்கி நீங்கள் மதியானம் தயாராக இருங்க, நான் போய் கோமதி ஆற்றுலேருந்து தண்ணி தருவேன், தண்ணி ஊற்றி உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். நீங்கள் பாபா இல்லை எனக்கு சிவன்னொன்னே பாபா சொல்லாடே ஏன்டா இப்படி பண்ணுற, அதெல்லாம் வேணாண்டான்னு. அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, என் சிவனுக்கு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் சொல்லிட்டு தண்ணி எடுக்க போயிடுவான், தண்ணி எடுத்துன்னு வந்துடுவான். பக்தர்களுடைய அந்த ஆசைகளை பாபா நிறைவேற்றுவார்ல, அவர் என்ன பண்ணுவார், சரிடா உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், தயவு செஞ்சு என் தலையில் மட்டும் ஊற்றுறேன், உடம்பெல்லாம் வேணாடா, ஏன்னா இந்த தலை தானடா உடம்புக்கெல்லாம் முக்கியம், உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன், தயவு செஞ்சு தலையில் ஊற்றுறேன். சரி பாபா, நீங்கள் சொல்கிற மாதிரியே உன் தலையில் நான் ஊற்றுறேன், வேறு எங்கேயும் ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா இப்படி தலையை முன்னாடி நீட்டுவார். தலையில் ஊற்றினே இருக்கும்போது அவன் மெய் மறந்து சிவனை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ அவ்வளோதான், அவனால் அந்த தாங்க முடியாது, அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஊற்றி விடுவான், முதுகு எல்லாத்துலேயும் ஊற்றி விட அபிஷேகம் பண்ணி ஹர் ஹர் கங்கே சொல்லி கத்தினே ஊற்றுவாங்க. சிவனை பார்த்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக தாண்டவம் ஆடுவான். எல்லாம் ஆடிட்டு தலையில் ஊற்றிட்டு எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக ஊற்றுவான். அதெல்லாம் அவன் சகஜ நிலைக்கு வந்து பாபாவை பார்ப்பான், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன, தலை மட்டும்தான், முடி மட்டும்தான் ஈரமாக இருக்கும், மற்ற இடத்துல தண்ணி பட்ட எந்த அடையாளமே இருக்கும். இப்போ குளிச்சுட்டு போனால் எப்படி உடம்புல ஈரம் இருக்கும், அந்த மாதிரி ஈரமே இருக்காது. அவனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பாபா சிரிச்சினே பார்ப்பார் அவனை. உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன், என் ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி சிரிப்பார் அவர். அதே போல் திரிசூலமும் லிங்கமும். பாபா மேகா 2 இடங்களில் வழிபட்டான். மசூதியில் நேரடியாகவும் வாதாவில் நானா சாஹேப் சாந்தோர்கர் அளித்த பாபாவின் பெரிய படத்தின் மூலமாகவும் பூஜித்து வந்தான். இதை அவன் ஓராண்டு காலம் செய்து வந்தான். பின்னர் தனது பக்தியை மெச்சி அவனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி செய்வதற்காக பாபா அவனுக்கு காட்சி நல்கினார். ஒரு நாள் அதிகாலையில் மேகா இன்னும் படுக்கை விட்டு எழுந்திருக்கவில்லை. ஆனால் கண்கள் மூடிய நிலையில் விழிப்புடன், அதாவது பாபாவின் உருவத்தை அவன் தெளிவாக கண்டான். அவன் விழித்திருப்பதை அறிந்த பாபா அவன் மீது அச்சதை வீசி மேகா திரிசூலம் வரை என்று உரைத்து மறைந்து விட்டார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவன் ஆர்வத்துடன் கண்களை திறந்து பார்த்தான். ஆனால் அங்கு பாபாவை காணவில்லை. அச்சதை மட்டுமே அங்கு சிதறி கிடைப்பதை கண்டார். பின்னர் பாபாவிடம் சென்று காட்சியை பற்றி கூறி ஒரு திரிசூலம் வரைவதற்கு அவரின் இசைவை கேட்டார். பாபா, திரிசூலம் வரையும்படி நான் உன்னை கேட்ட மொழிகளை நீ கேட்கவில்லையா? எனது மொழிகள் எப்போதும் பொருள் என்னும் சூழ் கொண்டிருக்கின்றது, ஒருபோதும் வெறுமையானது அல்ல. அப்போது மேகா சொல்லுவான், என்னை தாங்கள் எழுப்பியதாக கருதினேன், ஆனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்ததால் அதை ஒரு காட்சியாக நினைத்தேன்.
பாபா சொல்வார், நான் நுழைவதற்கு எந்த விதமான கதவும் தேவையில்லை. எனக்கு எந்த விதமான உருவமோ நீளமோ கிடையாது. எப்போது நான் வசிக்கிறேன், எப்போதும் எங்கும் நான் வசிக்கிறேன். என்னை நம்பி என்பால் பயமானால் மனிதனின் எல்லா காரியங்களும் பொம்மலாட்டத்தை போன்று நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். மேகா மாதாவுக்கு என்ன சொல்லுவா, ஒரு நாள் மேகா அந்த விடிய கால நேரத்தில் கண்ணு முழிக்க போகிறோன்னு நினைக்கிற நேரத்தில் தான் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியும் தான் மேலே அச்சதை போடுற மாதிரியும் திரிசூலம் வரையும் சொல்கிற மாதிரியும் இருக்கும். இவனுக்கு டக்குன்னு எழுந்து பார்ப்பான், பாபா இருக்க மாட்டார். ஆனால் அந்த அச்சதை மட்டும் அங்கே போட்டு அரிசி போட்டுருக்கும். இவனுக்கு ஆச்சரியமாயிடும். ஆனால் கதவு பார்த்தா பூட்டி இருக்கும். பாபா உள்ளே வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் பாபா நின்றுந்தார், அச்சதை போட்ட அரிசி மட்டும் இருக்குன்னு சொல்லி எழுந்து பாபா கிட்ட போய் கேட்பான், பாபா நீங்கள் இப்போ வந்தீங்க, திரிசூலம் வரைய சொன்னீங்க, இது எனக்கு கனவா நனவானே எனக்கு தெரியலன்னு பாபா சிரிச்சினே சொல்கிறார். ஏன்டா நான் தான் வந்தேன், உன் மேலே அச்சதை போட்ட அந்த அரிசி கூட அங்கே இருக்க, நீ அதை கூடவா கவனிக்கல, நான் தான் நேரடியாக வந்து உனக்கு காட்சி கொடுத்தேனேன்னு. உடனே மேகா சந்தேகத்தோட, பாபா கதவுலாம் பூட்டி இருந்தது, நீங்கள் எப்படி உள்ளே வந்திருப்பீங்கன்னு. கதவு ஜன்னலெல்லாம் பூட்டிக்குதுன்னு. அவன் சொல்லுவான், என்னுடைய பக்தனுக்காக எனக்கு பூட்டிய கதவு இல்லை, நான் பஸ்ஸோ ரயிலும் தேவையில்லை, நான் நினச்சா என்னுடைய பக்தர் வீட்டுக்கு நான் போய் சேருவேன், கண்டிப்பாக நீ லிங்கம் இது திரிசூலம் வரைன்னு சொல்லிட்டு போவார். இது 2 பேருக்கும் உரையாடல் நடக்கும்போது அப்பேற்பட்டவர் பாபா. தாம் பக்தர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பாபா உணர்ந்து அதன் பிரகாரமே செய்வார் சாய்ராம். மேகா மாதாவுக்கு திரும்பியவுடன் பாபாவின் படத்தருகே சிகப்பு திரிசூலம் ஒன்றை சுவரில் வரைந்தான். மறுநாள் புனேவிலிருந்து வந்த ராம்தாசி பக்தர் ஒருவர் பாபாவை வணங்கி அவருக்கு ஒரு லிங்கத்தை சமர்ப்பித்தார். இந்த சமயத்தில் மேகா அவ்விடம் வந்தான். பாபா அவனிடம், பார், சங்கர் வந்து விட்டார், இப்போது அவரை காப்பாற்று, அதாவது வழிபடு. சூலாயுதத்தை லிங்கத்தையும் உடனே தொடர்ந்து வந்ததைக் கண்டு மேகா அதிசயமடைந்தான். வாதாவில் கூட காகா சாஹேப் தீட்சித் குளித்த பின் கையில் துவட்டி கொண்டு நின்று சாமியை நினைத்து கொண்டிருந்தார். அப்போது மனக்காட்சியில் லிங்கத்தை கண்டார். இது குறித்து அதிசயப்பட்டு கொண்டிருக்கையில் மேகா அவ்விடத்தில் வந்து பாபா தனக்கு பரிசளித்த லிங்கத்தை அவனிடம் நீட்டினார். தான் சில நிமிடங்களுக்கு முன் காட்சியில் தரிசித்த லிங்கமும் இத்துடன் அச்சியாசலாக புரிந்திருப்பதைக் கண்டு அவர் மிகவும் மகிழ்வுற்றார். சில நாட்களில் திரிசூலம் வரைவதும் முடிவடைந்தது. பாபா அந்த லிங்கத்தை மேகா வழிபட்டு கொண்டிருந்த பெரிய படத்தின் அருகில் ஸ்தாபித்தான். சிவபூஜை செய்வது மேகாவுக்கு மிகவும் பிடித்தமானது. திரிசூலம் வரைய செய்வதும் அதன் அருகில் லிங்கத்தை ஸ்தாபித்ததும் பாபா அவனது நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்தார். பல ஆண்டுகள் தொடர்ந்து சேவைக்கு பின்னர் ஒவ்வொரு நாள் மதியமும் மாலையும் வழக்கமான வழிபாட்டையும் ஆரத்தியும் செய்த பின் 1912 மேகா சிவபதம் சேர்ந்தான். பின்னர் பாபா தமது கைகளில் அவன் உடல் மீது தடவி, இவன் என் உண்மையான பக்தன் என்று உரைத்தார். தமது சொந்த செலவிலே வழக்கமான சாப்பாடு பிராமணர்களுக்கு செய்து வைக்க ஆணையிட்டார். இது காகா சாஹேப் தீட்சிதரால் நிறைவேற்றப்பட்டது. மேகாவுக்கு உடனே போயிட்டு பாபாவை பெரிய படம் வச்சுருப்பான். அவர் பக்கத்துலேயே என்ன பண்ணால் அவர் லிங்கம் வரைய ஆரம்பித்தான். சிகப்பார் லிங்கம் வரைய ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் ராம்தாசின்னு ஒருத்தர் வருவார் பாபாவை பார்ப்பதுக்காக. வந்துட்டு, பாபா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன் பாபா சொல்லி கொடுத்தா அழகான லிங்கமாக இருக்கும். உடனே அந்த நேரம் பார்த்து மேகா அங்கே இருப்பான். மேகா, இந்த சங்கர் வந்துட்டார், இனிமேட்டு அவரை நீ பார்த்துக்கணும். சங்கர்ன்றது சிவபெருமானை சொல்லார். சங்கர் வந்துட்டார், நீ அவரை நீ தான் பாதுகாக்கணும், உங்ககிட்ட பொறுப்பை படைக்கணும்னு சொல்லி அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே மேகாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். ஏன்னா இப்போ தான் திரிசூலம் வரைஞ்சின்னு இருக்கிறான். லிங்கம் வந்து நான் அவ்வளோ சந்தோஷம் வாங்கிப்பேன். பாபா ரொம்ப சந்தோஷம் பாபா. ஏன்னா மேகாவுக்கு சிவன் அவ்வளோ பிடிக்கல. அது வாங்கிட்டு போவான். போகும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியமாக நடக்கும். காகா சாஹேப் தீட்சித் குளிச்சுட்டு கையில் துண்டை தொடச்சிட்டு நம்ம கண்ணை முடியும் தொடங்கிப்போம்ல, அப்போ மனக்கண்ணில் என்ன ஆகுனா ஒரு லிங்கம் வந்துட்டு போகுமா. மேகா இந்த லிங்கம் ஏன் திடீர்னு நம்ம மனக்கண்ணில் வருதுன்னு நினச்சி யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். மேகா அந்த நேரம் வந்து, பாபா எனக்கு பார்த்த லிங்கம் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா காகா சாஹேப் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தானே இந்த லிங்கத்தை நம்ம நினச்சோம், அப்படி தத்துரூபம் நம்ம என்ன நினச்சி அதான் வருது, நீ எடுத்துமே வழிபடுன்னு சொல்லி மேகா கிட்ட கொடுப்பாரு. எடுத்துமே வச்சு வழிபடுவார். உண்மையிலே பாபாவோட மதியான ஆரத்தி, ஈவினிங் ஆரத்திலாம் இவர் மேகா தான் செய்வார். அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும். 1912ஆம் ஆண்டு அவர் இறந்துடுவார். பிப்ரவரி மாதம் தான் இறந்துடுவார். இறந்துட்டு பாபா அந்த உடலை பார்த்து கண்ணீர் விட்டார். இவன் என்னுடைய உண்மையான பக்தன் சொல்லி அன்னைக்கு ஆகிற செலவு எல்லாமே பாபா ஏற்றுக்கொண்டு அவனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி பாபாவோட ஆசீர்வாதம் செஞ்சார். அப்பேற்பட்டவர் மேகா. எனவே
சிவனாக காட்சி கொடுத்த மேகாவுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நாமும் பாபாவை சிவனாக வழிபடலாம். பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அத்தியாயத்தை படிங்க தாராம். உங்களுடைய கண் முழிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அத்தியாயத்தை முழுமையாக படிங்க. உங்களுக்கு சிவராத்திரியில் கண் முழித்த அந்த ஃபுல்லான அந்த சொல்லுவாங்களே, அந்த ஃபுல்லான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதோட பலன் நமக்கு கிடைக்கும். பாபாவை பற்றி உங்களுடைய ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கேளுங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம்.